4 பேர் 4 வீதம், 40 பேர் 40 வீதம், 4 லட்சம் 4 லட்சம் வீதம், 800 கோடி 800 கோடி வீதம். இதுதான் ப்ராக்டிக்கல். இதனால நாம டிஸ்டர்ப் ஆகுமா? ஆகுமா? நாம பவர்ஃபுல் ஸ்டேஜில் இருந்தா இப்போ ஸ்ரீபாபா எப்படி இருக்கிறாரு? அவர் இது எல்லாம் தெரிஞ்சு எப்படி இருக்கிறாரு? ஆனந்த சுரூபமா இருக்கார்ல. எல்லாரோட கேரக்டர்ஸ் தெரியுது இல்லை? தெரியுமா தெரியாதா? நாம மேல இருந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டேஜ் மேல இருக்கணும், நாம பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும், சக்தி ஸ்வரூபமா இருக்கணும், ஸ்திதி ஹையஸ்டா இருக்கணும். அப்படி இருந்து நம்ம கீழே நடக்கிற விஷயங்களை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டென்ஷனே ஆக மாட்டோம். அவங்க மேல இரக்கம் தான் வரும். புரியுதுங்களா? இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எப்ப நினைக்கிறோம்னா நம்ம ஸ்டேஜ் கீழே இருக்கு இல்லையா? ஸ்டேஜை மேலே வச்சுக்கணும், மனோநிலையை ஹையஸ்டாக வச்சுக்கணும், கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஹையஸ்டாகிட்டு இவங்க பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிட்டா டிஸ்டர்ப் அதிகமாகும். கீழே இருக்கும்போது கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும், 4 பேரோட விஷயம்தான் தெரியும். மேலே போனால் எல்லா உலகத்தோட விஷயமும் தெரியும். அதனால ஸ்டேஜ் மேலே போகிறது கூடவே நம்ம பவர்ஃபுல்லாக இருந்துட்டு அப்படி பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து அவங்களுக்கு முக்தி கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸ்டேஜ் ஹையஸ்டா இருக்கணும், அதே சமயம் நம்ம ஸ்திதி லோயஸ்டா இருந்ததுன்னா என்ன நடக்கும்? ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும். அதனால ஸ்டேஜ் ஹையஸ்டா இருக்கணும், ஸ்திதி எப்படி இருக்கணும்? அதாவது நம்மளுடைய சுயஸ்திதி பேட்டரி எப்படி இருக்கணும்? ஃபுல் சார்ஜில் இருக்கணும். ஸ்டேஜும் ஹையஸ்டாக இருக்கணும், பேட்டரியும் ஃபுல் சார்ஜில் இருக்கணும். அப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய துக்கம் அசாந்தி. அவங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னா அவங்க மனசில் அவ்வளோ துக்கம் இருக்குது. நம்ம கீழே இருந்து பார்த்தா இவங்க துக்கம் கொடுக்குறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். மேலேருந்து பார்த்தா அவங்களுக்குள்ள அவ்வளோ துக்கம் இருக்குது. அதனால தான் அவங்க வரவங்களுக்கெல்லாம் துக்கம் கொடுக்குறாங்க. இப்போ அந்த நம்ம பார்க்குற வியூவை மாற்றணும். ஏரியல் வியூ மேலேருந்து பார்க்கணும். வியூவை மாற்றினா அவங்க எந்த காரணத்தினால துக்கம் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு சாந்தி ஆட்டோமேட்டிக்காக அவங்களால கொடுக்க முடியும். அந்த இரக்கம் வரும் அந்த ஆத்மா மேலே கூட. ये चेक करो, नेचुरल स्मृति सो समर्थ स्वरूप कहाँ तक बने हैं. இப்போ செக் பண்ணுங்க. எல்லாருக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருக்கும் பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அதனால தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. நாம கீழே இருந்து பார்க்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்றத மேலேருந்து பார்த்தா தான் தெரியும். ஸ்திதியை மேலே கொண்டுட்டு போங்க. அதாவது நம்மளுடைய ஸ்டேஜ் அது அவஸ்தா அப்படின்னு பாபா சொல்றாரு, அது மேலே இருக்கணும். அங்கிருந்து பாருங்க, அவங்களோட கஷ்டம் புரியும் உங்களுக்கு. அதை ஹீல் பண்ணணும். இதுதான் நாம செய்ய வேண்டியது. திடீர்னு ஃபரிஷ்தா ஆகிட்டு எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுமா? ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஃபரிஷ்தா ஆக முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரியை சார்ஜும் பண்ணிக்கணும், மற்றவங்களுடைய வியூவில் இருந்து பார்க்கணும். இங்கே ஒரு 6 போடுறோம், என்னோட கணக்கு இது 6 தான், 6 நம்பர். அங்கிருந்து பார்த்தா என்னவா தெரியும்? என்னவா தெரியும்? நான் சொல்கிறேன் 6 அப்படின்னு, நீங்கள் சொல்கிறீங்க அது 9 அப்படின்னு சொல்கிறீங்க. எது கரெக்டு? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறது கரெக்டு, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அதனால எல்லாரும் சொல்கிறதும் கரெக்டு தான். அதெல்லாம் எப்போ தெரியும்னா கொஞ்சம் மேலே இருந்து பார்க்கணும். அப்பதான் இவங்க ஏன் அப்படி சொல்றாங்க, அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கரெக்டா தெரியும். அப்ப நம்மளுக்கு இரக்கம் வரும். இரக்கம் வந்த உடனே அவங்களுக்கு கொடுக்கணும். ஈவு இரக்கம். இரக்கம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும். ஈவுனா கொடுக்கறத, வைப்ரேஷனை கொடுக்கணும். இப்போ துக்கத்தில் இருக்காங்களே அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி குஷியை கொடுங்க. அசாந்தியில் இருக்கிறாங்கன்னா சாந்தியை கொடுங்க.
வைப்ரேஷன் மூலமாக கொடுக்கணும்.